இப்போ ஒரு காட்சிகளை வந்து காணொலியில் பார்த்துடுறோம். நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, வீடியோ ஆடியோ இதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டலாக நம்ம பார்த்துடுறோம். அந்த காலத்தில் ஒரு இடத்தை சித்தரிக்கிறதுக்கோ சொல்வதற்கோ என்ன வந்து நம்ம இப்போ மீடியம்னு சொல்கிறோம்ல, எதை கொண்டு சொல்லுவது? இப்போ நூல்களாக எழுதி வைக்கலாம், மிக அழகான நூல்களாக எழுதி வைக்கலாம், வர்ணனைகளாக எழுதி வைக்கலாம். அதை தாண்டி தன்னுடைய சிந்தனைகளை வடிவம் பெற வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் தான் இந்த கற்கள். நல்லா பாருங்கள், இந்த பாறைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது பாருங்கள். ஒரு ஒரு கும்பம் போன்ற வடிவம். அப்புறம் இந்த தூண்களை பாருங்கள். இந்த தூண்களுக்கு நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பாருங்கள், ஆலமர் செல்வர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம்ல, ஆலமர் செல்வருடைய ஆலமரத்தோட மேல் பகுதி இருக்குது. ஆலமர் செல்வரை காணோம். சரி, அதை விட்டுருவோம். பாருங்கள், அழகான அமைப்பு, மிக மிக அழகான அமைப்பு. எவ்வளோ தெளிவாக வந்து